மச்சான், நடந்த கொலைக்கு உங்களையும் சின்னச்சாமிந்த போலீஸில் சார்ஜா போட்டிருக்கான் மச்சான். நீங்க மட்டும் நாளை கோர்ட்டில் சாட்சியை மாற்றி சொன்ன வல்லரசை காப்பாற்றி போலாம்னு வக்கீல் சொல்றேன் மச்சான். அண்ணே, உன் கூட பிறந்த பிறப்புக்காக ஒரு வார்த்தை மாற்றி சொல்லுண்ணே. மாமா, எங்க அண்ணனை காப்பாத்துங்க மாமா. அப்பா, என்னை கொஞ்சம் நினைச்சு பாருப்பா. ஏங்க, நம்ம மகனோட பொழப்பு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. என் புள்ள உசுரை காப்பாத்து மச்சான். மலைச்சாமி, நீங்கள் ஒரு கோடாங்கி, நீதி நேர்மை தவறாத பெரிய மனுஷங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். அதனால் உங்களை குறுக்கு விசாரணை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நினைக்கிறேன். இந்த நீதிமன்றம் உங்கள்கிட்ட உண்மை எதிர்பார்க்குது. சம்பவம் நடந்த அன்னைக்கு சந்தையில் என்ன நடந்துச்சுன்றதை நீங்கள் உங்கள் மனசோடு சொல்லுங்கள், அது போதும். சொல்லுங்க மலைச்சாமி, சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? ஐயா, சம்பவம் நடந்த அன்னைக்கு நானும் என் மகன் சின்னச்சாமியும் தற்செயலாக சந்தைக்கு போயிருந்தோம். அங்கே வல்லரசுக்கும் பரமனுக்கும் ஏதோ அடிதடி நடந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. அடிபட்ட பரமன் ஓடி வந்து என் காலில் விழுந்து என்னை காப்பாத்துங்கன்னு கெஞ்சினா ஐயா. வல்லரசு பரமனை வெட்ட வரும்போது நீங்கள் எதுவும் தடுத்தீங்களா? ஆமாங்க ஐயா, நானும் என் மகனும் சேர்ந்து எவ்வளவோ தடுத்தோம். எங்களையும் மீறி நினைக்கிறானே ஆயுப்பாய வல்லரசு அந்த பரமனை வெட்டி கொண்டுட்டாயா, வெட்டி கொண்டுட்டாயா. இந்த கூடவே இரண்டு கண்ணாலை பார்த்தையா, பார்த்தையா. சின்னச்சாமியை கூப்பிடுங்க. வணக்கம் ஐயா. நீ தான் சின்னச்சாமியா? ஆமாங்க ஐயா. சம்பவம் நடக்கிற போது நீ அங்கே இருந்தியா? ஆமாங்க ஐயா. உங்க அப்பா சொல்றது எல்லாமே உண்மைதானா? சொல்லுப்பா, உங்க அப்பா சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாங்க ஐயா, எங்கள் அப்பா சொன்னதெல்லாம் உண்மைதான் ஐயா. இந்த வழக்கோட தீர்ப்பை மார்ச் 15 தேதிக்கு ஒத்தி வைக்கிறேன். வல்லரசு, தம்பி வல்லரசு, யாரு செஞ்ச பாவம் நம்ம குடும்பம் போயிடுச்சு வல்லரசு. மலைச்சாமி, சாமி காலில் விழுகாத இந்த தந்தமாயி உன் காலில் விழுந்து என் பிள்ளை உசுரை காப்பாத்தாடு கெஞ்சி கெஞ்சி அழுதுட்டான். கொஞ்சம் கூட ஈவருக்கம் இல்லாம என் பிள்ளைய தூக்கு மணிக்கு அனுப்பிட்டியாடா. ஈரத்துக்கு எடுத்து கழுத்து அடிச்சுடா படுவாவி. நீ நாசமா போகு. நீ நல்லா இருப்பியா? ஏன் பாய் மனுஷா, என் புள்ள தூக்குக்கு போறதுக்கு எங்க அண்ணன் காரணம் இல்லையா, நீ தான் என் காரணம். அந்த சந்தையை கட்டிக்கிட்டு அழுது அழுது
என் புள்ள வாக்கி நாசம் பண்ணிட்டியே. நீ விளங்குறியா? நீ உசுரோட இருக்கலாமா? நாட்டுக்கிட்டு சாகு, செத்து தொலை. என் புள்ள வாழ்க்கை போச்சு பாவி. நீ நல்லா இருப்பியா? நாசமா போவ, செத்து தொலை. என்ன காரியம் பண்ணி போராளி? மாமா மாமா பெரிய பேர் தூக்கு போட்டு செத்து போச்சு. என்ன மாமா சொல்ற? தேட்டர் ஓனர் எங்கயா? ஆஃபீஸ் ரூமில் இருக்காங்கய்யா. வர சொல்லியா? சரிங்கய்யா. ஐயா அந்த ஸ்டாலை செக் பண்ணுறாங்க. முதல்ல லெட்டின் பாத்ரூம் செக் பண்ணுங்க. ஏன் பெரியப்பு நீ வாட்டுக்கு ரோசத்துக்கு ஆற்ற மாட்டோம் நாண்டுக்கிட்டு செத்து போனேன். நம்மளுக்கெல்லாம் வெக்கம் மானம் சூடு சொர்ணம் தேவையா? நான்லாம் சாணம்னா ஒரு நாளைக்கு 4 தடவை சாணும். உதுத்து போட்ட அலையில எத்தனை ஆடியன்ஸ் இருக்கான்னு முதல் எண்ணி பார்த்துட்டீங்களே, அதை நோட் பண்ணிக்கிங்க. டிசிஆரை பார்த்துக்கிட்டு மற்றதை பேசிக்கிடுவான். நீ வாட்டுக்கு நிம்மதியாக செத்து போன. இங்கே நாங்கள் பிச்சை எடுத்துட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். என்ன என்னடா ஆபீசர் ரைடு வந்துருக்காங்க? ரைடா? ஆமா, நான் பெரிய அம்பானி ரைடு பண்ண வந்திருக்காங்க. அவன் 5க்கும் 10 கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அம்பிட்டு பேல ஒவ்வொருத்தரும் அனுப்பு. என்ன போட்டா பெரியப்ப வைக்கிறேன் பாரு ஆப்பு. சார் வணக்கம். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. என்ன தேட்டர் நடத்துறீங்க? கக்கூஸ் பாத்ரூம்ல தண்ணி வரல, ஒரு பினாயில் பிளீச்சிங் பவுடர் போடுறது இல்லையா?
ப்ளீச்சிங் பவுடரா என் மூஞ்சிக்கு போட்டா ஒத்து வராது என் டாக்டர் சொல்லியிருக்காரு. ஓ என்ன டிசிஆர்ல 4 பேர்னு போட்டிருக்க, உள்ள 16 பேர் படம் பார்த்துக்கிறீங்க. என்ன கவர்மெண்ட் ஏமாத்துறியா? அது வந்து சார் 16 பேர்ல 10 பேர் ஓசி பாஸ் சார், 4 பேர் தான் சார் டிக்கெட் எடுத்திருக்காங்க, 2 பேர் சாவடியில் வெயில் அடிக்கணும் உள்ள வந்து படுத்திருக்காங்க சார், வேற ஒன்றும் இல்லை சார். ஐயா இவங்கிட்ட நமக்கு என்ன பேச்சு? ஆபீஸ் ரைடு பண்ணி கேஸ் பாக்ஸை கைப்பற்றுவீங்க சார். எங்களை ரைடு பண்ணி என்ன சார் பண்ண போறீங்க? தேட்டருக்கு வெள்ளை அடிக்க காசு இல்லாம நாங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். ரைடு பண்றது எங்க டூட்டியா? ரைடு பண்ணுங்க சார், தாராளமா ரைடு பண்ணுங்க. ஆனா எங்களை விட்டுருங்க. தெரு தெருவா வீதி வீதியா வீடு வீடா திருட்டு வீசிட்டு விற்கிறாங்க பாத்தீங்களா, அவங்கள ரைடு பண்ணுங்க. அப்பதான் சார் தேட்டர் நல்லா இருக்கும், சினிமா நல்லா இருக்கும், பட தயாரிப்பாளர்கள் நிம்மதியா இருப்பாங்க. அவங்கள விட்டு போட்டு எங்களை ரைடு பண்ணி தேட்டருக்கு ஓனர்? நான் மேனேஜர் தான் சார். ஓனர் வந்து இவர் சார். அவரா? ஒரு சின்ன சந்த தகராறுல மனசு ரொம்ப வெதும்பி நாண்டுகிட்டு செத்து போயிட்டார் சார். இந்தம்மா இவரோட பாசமலர் தங்கச்சி. அண்ணனை எதிர்த்து சந்தைய ஒரு 5 பேர் ஏலம் கேட்டதுக்காக இந்தம்மா சந்தைக்குள்ள பூந்து 3 பேரை சதக் சதக்கு வெட்டி எரிஞ்சிச்சு சார். மிச்சம் இருக்க 2 பேரை இவ புரிச்சே வெட்டிருக்கான் சார். இதெல்லாம் பழைய கதை சார், விட்டுருங்க சார். இந்த 2 சாந்த ரூபிகள் பெற்றெடுத்த அம்ச ரூபி இவன் தான் சார். இவன் பண்ண கூத்த கேளுங்க. இந்த மனுஷன் இவனை ஒரு சந்தை தகராறுல ஒருத்தன் விரலை மட்டும் வெட்டி எடுத்துருவான்னு சொன்னார் சார். இவன் அதிக பிரச்சனை அவன் கையவே வெட்டிட்டு வந்துட்டான் சார். அவங்க சும்மா இருப்பாங்களா? அவங்க எல்லாம் சேர்ந்து இவன் கையை வெட்டி போட்டாங்க சார். இவன் வெட்டுப்பட்டதை கேள்விப்பட்டு இவன் மச்சினை உணர்ச்சி வசப்பட்டு அவனை அந்த இடத்துல தலையை வெட்டி போட்டான் சார். இப்ப இவங்க 2 பேரும் நம்ம மதுரை சென்ட்ரல் ஜெயில தான் குடியிருக்காங்க. இன்னைக்கோ நாளைக்கோ ஏன் சாயந்தரமே பரவாயில்ல வந்துருவாங்க. அவங்க வந்த உடனே அவங்க கிட்ட எது வேணுமோ கேளுங்க சார். அவங்க பாசக்காரங்க சார். அப்படியே பீஸ் பீஸா கட் பண்ணி உங்களுக்கு அள்ளி கொடுப்பாங்க, வாங்கிக்கங்க சார். அவ்வளவுதான் சார், வேற பேச்சே இல்ல. என்ன மறைஞ்சிட்டாங்க அப்பா? பெரியப்பு நீ செத்தும் சிங்கம்டா.